மக்களை வணக்கம். ஓம் சக்தி நவகிரக ஜோதிடாலயம் வள்ளுவன் வாக்கு ஜோதிடர் குரு எச் சந்திரன். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, உங்களுடைய ஜாதகத்தில் நோய் சம்மந்தப்பட்டது, கடன் சம்மந்தப்பட்டது, அதாவது எப்படி இருக்குது ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அதுக்குண்டான பரிகார முறைகளை சொல்கிறேன். சரிங்களா? அதாவது ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய், இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன். அதே 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது பெரிய நோய் பெரிய கடன். அதாவது 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு ரீதியாக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது அதவே ஆப்ரேஷன் வரை கொண்டு விட்டுரும். சரிங்களா? அப்போது அவங்க ஜாதகத்தில் முடிஞ்ச அளவுக்கு கோபம், இதனால தான் அதிக நோய் வர்றது, அதிகமாக டென்ஷன் ஆகிறது, அதிகமாக ரொம்ப ஆக்ரோஷமான கோபங்கள் வர்றதுனால இந்த நெஞ்சு எரிச்சலாகுது. அதுதான் முதலிடத்து நம்மளுக்கு ஆரம்பம். சரிங்களா? அதுவே உடல் ரீதியாக அனைத்து பிரச்சனைகளையும் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னென்னா வகுறு சார்ந்த பிரச்சனைகள் தான் உணவு. அப்போ உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பலகாரங்கள், இந்த ஆகாத உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கும். அடுத்தது பழங்களை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கும். நீர் சம்மந்தப்பட்டதை அதிகமாக நம்ம சேர்த்திக்கும். இதை சேர்த்துறதுனால உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த நோய் நொடிக்கு சம்மந்தப்பட்டதுக்கு என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னா, அதாவது தேய்பிறை அஷ்டமி, அதாவது பௌர்ணமி மடிஞ்சு வர அஷ்டமிக்கு கால பைரவர், எங்காவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் காலபைரவர் கோயில் இருக்குது. அந்த காலபைரவர் போய் தேய்பிறை அஷ்டமி அப்போ சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போய் ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு போய் அந்த பூசணிக்காயை வீட்டிலே 2ஆக வெட்டி அதை ஒன்றில் மஞ்சள் தொடவி, அந்த கொஞ்சம் உள்ளுக்குள்ள தோண்டி எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தொடவி, அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு தொடவி, ஒரு 5 பக்கம் கொங்கு சந்தன குங்கு வச்சு, இதில் ஒரு 5 பக்கம் சந்தன குங்கு வச்சு, அதில் மஞ்சள் கலர் அப்படிங்கிறது மனைவி, சிகப்பு கலர் அப்படிங்கிறது கணவன். அந்த சிகப்பு கலரில் குறுமிளகு, அதாவது கணவனுக்கு வயசு எவ்வளவோ அந்த வயசை குறுமிளகு அதில் போடணும். அடுத்தது மனைவிக்கு மஞ்சள் கலரில் மனைவிக்கு எவ்வளோ வயசோ அந்த வயசுக்கு உண்டான குறுமிளகு அதில் போடணும். போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரியை போட்டு பஞ்சத்திரி வச்சு அதை நல்லா விளக்கு போட்டு நல்லா மனசார வேண்டிட்டு வந்தால் இந்த கடன் சம்மந்தப்பட்டது, நோய் நொடி சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். இது மாதம் தேய்பிறை அஷ்டமிக்கு போய் காலப்பைரவு செய்யணும். அதிக பிரச்சனை, அதிக முடியாத பிரச்சனை இருக்கிறவங்க, நோய் நொடி பிரச்சனை இருக்கிறவங்க, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராகு காலம், அந்த நேரத்தில் போய் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா உடனே நிவர்த்தி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.